எனது பெயர் அப்துல் அசீஸ். பாலஸ்தீனின் மண்ணில் பிறந்த ஒரு போராளி. பாலஸ்தீனின் யப்னா கிராமத்தில் பிறந்தேன். என் குழந்தைப் பருவமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் நிழலில் கழிந்தது. எங்கள் வீடுகள், எங்கள் நிலங்கள் அனைத்தும் படிப்படியாக கைப்பற்றப்பட்டன. என் தாய் என்னிடம் சொன்னார், மகனே, நீ எப்போதும் உன் மண்ணுக்காக நிமிர்ந்து நிற்க வேண்டும். அந்த வார்த்தைகள் என் இதயத்தில் ஆழமாகப் பதிந்தன. நான் காசாவில் மருத்துவம் படித்தேன். என் கைகள் நோய்களை குணப்படுத்துவதற்காக பயிற்சி பெற்றன. ஆனால் என் இதயம் என் மக்களின் விடுதலைக்காக துடித்தது. மருத்துவராக பணியாற்றிய போது நான் எத்தனை குழந்தைகள் இஸ்ரேலிய தாக்குதல்களில் காயமடைந்து வருவதைப் பார்த்தேன். ஒவ்வொரு காயமும், ஒவ்வொரு கண்ணீரும் என்னை உள்ளூரப் பிளந்தன. அன்று முடிவு செய்தேன், மருத்துவம் உடல்களை மட்டுமே காப்பாற்றும், ஆனால் போராட்டம் ஒரு முழு மக்களையும் விடுவிக்கும். ஹமாஸ் இயக்கத்தில் சேர்ந்தபோது என் வாழ்க்கைக்கு ஒரு புதிய அர்த்தம் கிடைத்தது. நான் இனி ஒரு டாக்டர் மட்டுமல்ல, ஒரு பாலஸ்தீனிய விடுதலைப் போராளி. ஹமாஸின் கொள்கைகள், இஸ்லாமிய நீதி, பாலஸ்தீனிய தேசியம், ஆக்கிரமிப்புக்கு எதிரான எதிர்ப்பு, இவை அனைத்தும் என் உயிரின் ஒலியாக மாறின. சிறையில் அடைக்கப்பட்ட ஆண்டுகள். இஸ்ரேலியர்கள் என்னை பலமுறை சிறையில் அடைத்தனர். சிறைச்சாலையின் இருட்டறைகள் என்னை மிரட்டவில்லை. ஒவ்வொரு தடவையும் நான் வெளியே வந்தேன். சிறையில் எழுதிய கவிதைகள், பேசிய உரைகள் அனைத்தும் பாலஸ்தீனிய இளைஞர்களின் இதயங்களில் தீப்பொறியாகப் பரவின. ஷேக் அஹ்மத் யாசின் எனது ஆன்மீக மற்றும் போராட்டத் தலைவர். அவரது வழிகாட்டுதலில் நான் ஆன்மீகத்தின் வலிமையை உணர்ந்தேன். ஒரு நாள் அவர் சொன்னார், அசீஸ், நமது பணி இறைவனுக்காக இருக்க வேண்டும், புகழுக்காக அல்ல. அந்த வார்த்தைகள் என் போராட்டத்தை தூய்மைப்படுத்தின. ஷேக் யாசின் இஸ்ரேலிய ஹெலிகாப்டர் தாக்குதலில் மரணித்தபோது ஹமாஸின் தலைவராக என்னைத் தேர்ந்தெடுத்தனர். அந்தப் பொறுப்பை ஏற்றேன். ஆனால் எனக்குத் தெரியும், இஸ்ரேல் என்னை உயிருடன் விடாது என்று. என் காரை இஸ்ரேலிய ட்ரோன் தாக்கிய போது நான் சிரித்துக்கொண்டே இருந்தேன். ஏனென்றால் நான் எப்போதும் சொல்லி வந்தேன், நாம் செத்தாலும் எங்கள் குழந்தைகள் போராட்டத்தைத் தொடர்வார்கள் என்று.